இடனறிதல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னலது. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாகக் கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். முரண் சேர்ந்த மொய்ம்பி நவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். வரும் பகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரணை சார்ந்து போரிடும் வாய்ப்பும் இணையுமானால் பெரும் பயன் கிட்டும். ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செயின். தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமையில்லாதவர்களும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும். எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துன்னி செயின். ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்து விட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும். அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செயின். ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளை குறையின்றி சிந்தித்து செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு துணை தேவையில்லை. சிறுபடையான் செல்லிடஞ்சேரின் உறுபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்திலிருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும். சிறை நலுனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உறைநிலத்தோ டொட்ட லரிது. பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் படை சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயல் அல்ல. காலாழ் கலரின் நரியடுங் கண்ணஞ்சா வேலால் முகத்த களிறு. வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றில் சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும்.